ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மசால் வடை வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது 3 to 4 hours, 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக இது ஊறணும். ஒரு 4 hours கண்டிப்பாக ஊறிச்சுன்னா சூப்பர் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது பட்டாணி பருப்பு, பலபலன்னு இருக்குல்ல, அந்த வகையான பருப்பு நான் எடுத்திருக்கேன். டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும். இதை நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதை களைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 to 4 times நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இருந்த மாதிரி இருந்தால் நல்லா மைய அரைப்பட்டுடும். ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டை புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ துண்டி கூட தண்ணி இல்லாமல் சேர்த்தாச்சு. இதில் ஒரு கைப்பிடி பருப்பு நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்காமல் பவுலில் வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்க போகிறதில்ல இந்த ஒரு பொடியை. இப்போது இதில் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா, அது, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. நீங்கள் உப்பு இப்போ கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் மாவு டேஸ்ட் பண்ணிட்டு கூட பத்தலைன்னா போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரைச்சாச்சு. தண்ணி சேர்க்காமல் அரைச்சாச்சு. நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சாரிங்க. ஏன்னா கிரைண்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சாரிங்க. இப்போ நம்ம ஒரு பிடி அளவு கடலைப்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா பவுலில், இப்போ அதோட இந்த மாவை சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக. கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. உப்பு இப்போ பத்தலைனா கூட நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் முழுசாகவே கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன்றோட ஒன்று. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கணும். ஃபஸ்ட்டு உருட்டிட்டு நீங்கள் உள்ளங்கையில் வச்சும் தட்டலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக சில பேர் கையில் இப்படி தட்டி போடுவாங்க, அந்த மாதிரியும் போடலாம். இல்லைனா நல்லா உருட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொரன்னு அரைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தட்டி வச்சாச்சு. நீங்கள் மாவு எல்லாமே தட்டி வச்சுட்டு கூட அப்புறமா நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிற வடைகளை இதில் சேர்த்துக்கலாம். கேப் விட்டு விட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். சில பேர் இதில் பட்டை சேர்த்து அரைப்பாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பட்டை, ஒரு துண்டு பட்டையும் சேர்த்து அரைச்சி நீங்கள் பண்ணலாம். தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் நான் பட்டைலாம் சேர்க்கல. ஸோ இப்போ நல்லா ஒரு சைடு வேகட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம நல்லா மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ சர்விங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே போல் இன்னும் கொஞ்சமும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் வடைகளை. போட்ட உடனே டக்குன்னு பரட்டி விட்டுறாதீங்க, வராது, உடஞ்சி போகும். உங்களுக்கு
ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுனாவே எண்ணெயிலேருந்து நல்லா முதக்க ஆரம்பிக்கும். அப்போவே ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இதுவும் நல்லா வெந்துடுத்து, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வருது. இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வெளியில் வந்துட்டு அப்படின்னோடனே எடுத்துடக்கூடாது, உள்ளே வேகாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கிறது உண்மையிலே வந்து ரேஷன் கடையில் கிடைக்கிற அந்த கடலைப்பருப்புங்க. பேக்கெட் கிடைக்கும் இல்லையா, பேக்கெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கடலைப்பருப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். சூப்பராகவே வந்திருக்கு. பருப்பும் நல்லாயிருக்கு. அந்த பருப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி நான் மசால் வடைக்கு தேங்காய் சட்னி சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் தியாஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்